ஆனா ஒண்ணு நான் நீதிமன்றத்துக்கு சொல்றேன், எதிர்காலத்தில் இந்த குளறுபடிகளின் மூலம் ஏதாவது எதிர் விளைவுகள் ஏற்பட்டால் அதற்கு நீதிமன்றம் இன்று அளித்த தீர்ப்பும் ஒரு காரணமாகும் என்பதை நீங்களும் பொறுப்பேற்க வேண்டும். அதான் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா சொல்றாரு, இந்த கட்டாய விடுற சீட்டுகளை எண்றதுக்கு பல்வேறுபட்ட காரணங்கள்லாம் சொன்னாங்க. ஒண்ணு பின்னாடி ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும், சின்ன சின்னதா இருக்கும், ஏன் நல்லா பெருசா வைக்க வேண்டியதானே, இப்படி எல்லாம் காரணம் சொல்லுது தேர்தல் ஆணையம். அதை மட்டும் ஒரு மிஷின், எலக்ட்ரானிக் மிஷினை டிவைஸ் பண்ணி எண்ண முடியுமான்னு பாருங்க. அதுவும் சஜஷன், அதுலயும் ஒரு கட்டாயம் கிடையாது. என்ன சொல்ல போகுது தேர்தல் ஆணையம்? ஆமாமா நீதிமன்றம் சொல்லுச்சு, ஆனா எப்போன்னு சொல்லல, அதை நாங்க எப்ப வேணாலும் செய்வோம் அப்படி சொல்ல போகுது. படிச்சவன் அயோக்கியனா இருக்கிற நாடு இது. முன்னாள் தேர்தல் ஆணையர் என்ன சொல்றாரு, எஸ்.வி. குரேஷி, இன்னைக்கு கோபால்சாமி வர மாதிரி பேசுறாரு, அவள் எல்லாம் அப்படிதான் பேசுவா, அப்படிதான் சொல்லுவான்றாரு இவரு. அவங்க எல்லாம் யாருன்ற என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியும். நான் என்ன கேட்கறேன், மக்கள் கேட்கறாங்க, எண்ணி அறிவி அப்படின்னு. எண்ணி அறிவிச்சுட்டு போ, உனக்கு என்ன கஷ்டம்? கூடுதலா 2 மணி நேரம் ஆகுது, ஆகட்டும். 12 மணிக்கு வரக்கூடிய தேர்தல் முடிவு 2 மணிக்கு வரப்போகுது, வரட்டும், அவ்வளவுதானே. இதுக்கு ஏன் நீ தயங்குறன்னு ஏன் தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்கல நீ? அதாவது என்னோட பேசுற ஒருத்தர் சொன்னாரு, ஐயா நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டேன், ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க, இவங்க எல்லாம் ஹேண்ட் இன் கிளவ், கையும் கையுறையும் போல நல்லா பொருந்துவாங்க. நீங்க நடுவுல வழங்கப்பட்ட சில தீர்ப்புகள்லாம் எதிர்த்து வருது அப்படின்றதுக்காக நீங்க என்ன பண்றீங்க, ஆஹாஹா இந்த நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க, மன்னிச்சிடுங்க ஐயா. அப்படியே கரெக்டான அவங்களோட டிசைன் படி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. டிசம்பர் 3ஆம் தேதி தீர்ப்பு வந்துச்சு, 5 மாநில தீர்ப்பு. 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா 370 நீக்கிறாங்க. எந்த விதமான சரியான சட்ட அடிப்படையில் இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வு அது பண்ணுது. அதுக்கப்புறம் என்னென்னவோ தீர்ப்பெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த இவங்க கொடுத்த ஒரு தீர்ப்பை வந்துட்டு அவங்க சட்டத்தின் மூலமா மாத்துறாங்க. யாரு தேர்தல் ஆணையர்களை யார் தேர்வு செய்வது என்கின்ற பேனல்ல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இருந்த இடத்தை நீக்கிடுது மோடி அரசு. அப்படி இருந்தும் அதெல்லாம் பத்தி தலையிட முடியாது அப்படி சொல்லிட்டு அது ஒதுங்கிக்குது. செய்யற மாதிரியும் செய்து, ஒதுங்குற மாதிரி ஒதுங்கிக்குது. அப்புறம் என்ன பண்ணுது, இந்த தேர்தல் பத்திர முறைகேடு தொடர்பா ரொம்ப பயங்கரமா ஸ்ட்ராங்கா பண்ணுது. இதெல்லாம் பார்த்து நீங்க ஏமாறுறீங்க. இப்ப அடுத்த வழக்குல பாருங்க, உங்களை கவுக போறாங்க. ரொம்ப அழகா கவுத்துட்டாங்க. எங்களை இல்ல, ஜனநாயகத்தை. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே, ருஷ்ட செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவிஎம் மோடு இயங்கக்கூடிய விவிபேட் சிஸ்டத்தில் காட்டப்படும் அந்த சின்னத்துடன் கூடிய அந்த சீட்டுகளை, ஒப்புகை சீட்டுகளை எண்ணி இவிஎம் எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று விடுத்த கோரிக்கை மனுக்களை இந்திய உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்திருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபங்கர் தத்தா ஆகிய 2 பேர் கொண்ட அமர்வு மீண்டும் மீண்டும் அது நம்பிக்கை என்பதன் அடிப்படையில் தான் சொல்லுகிறது. நாங்கள் சில தொழில்நுட்ப ரீதியாக கேள்விகளை கேட்டோம், அதற்கு உரிய பதிலை தந்துவிட்டது தேர்தல் ஆணையம். எனவே இங்கிருந்து நாம் மறுபடியும் பேப்பர் பேலட், மறுபடியும் வாக்குச்சீட்டுக்கு செல்ல முடியாது, இதிலிருந்து மேம்பட்டு தான் செல்ல வேண்டும், அதற்கான வழிமுறைகளைத்தான் ஆராய வேண்டுமே தவிர சந்தேகப்படுவது என்பது ஒரு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்காது என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்ட தீர்ப்பைத்தான் அளிக்கப் போகிறார்கள் என்பது நமக்கு முன்னமே தெரியும். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க பண்ண விசாரணை ஒரு கண்துடைப்பு. இந்த வழக்கினுடைய மூலம் என்ன விதமான வெளிப்படைத்தன்மை இருக்கிறது? இந்த சிஸ்டம் இந்த வாக்கை பதிவு செய்து அதை மெமரியில் ஸ்டோர் செய்து அதனை ரீகால் செய்து தேர்தல் முடிவுகளை அறிவிக்கக்கூடிய இவிஎம் விவிபேட்ல எந்த இடத்துல வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கு? அந்த வெளிப்படைத்தன்மை இருப்பது எங்கே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது? அதை பற்றி எந்த ஒரு வார்த்தை கூட இல்லை. எதையோ சொல்றாங்க அவங்க. அவர் அப்ரோச் should be guided by evidence and reason to allow space for meaningful improvements. நாங்க அதெல்லாம் கேட்கலைங்க. இதெல்லாம் அதாவது 2004 அறிமுகப்படுத்தப்பட்ட நாடு முழுவதும் பயன்படுத்தப்பட்ட இவிஎம் மிஷின் தொடர்பாக 2024 நீங்க விசாரணை நடத்துறீங்க. ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல எத்தனை வழக்குகள் வந்திருக்குது, எவ்வளவு விசாரணை நடைபெற்றிருக்குது, எவ்வளவு எவிடன்சஸ் காட்டினாங்க. அதன் அடிப்படையில் தான் 2013 சதாசிவம் தலைமையிலான 2 நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வால் வழங்கப்பட்ட தீர்ப்பு இவிஎம்மோட விவிபேட்டை பயன்படுத்த வேண்டும், விவிபேட்ல கட்டாய விடுற சீட்டுகளை வாக்காளரிடமே கொடுக்க வேண்டும், அவர் ஒரு பெட்டியில் போட வேண்டும், அதை எடுத்து எண்ணி
இவிஎம் கணக்கோடு ஒப்பிட்டு முடிவுகளை அறிவிக்க வேண்டும். அதை 2019க்குள்ள நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னதுதான் தேர்தல் ஆணையம் கொடுத்த வாக்குறுதி. அவ்வாறு இருக்க இப்போ இதுலயும் அதான கோரிக்கை, அதை செய்யுங்கன்றது தானே. அப்ப அதை மறுக்கும் போது அதற்கான காரணங்கள் எல்லாம் நீங்க நிறைய சொல்றீங்க. தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் கொடுத்துச்சு, எல்லாத்தையும் தனித்தனியா மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கா? மைக்ரோ கண்ட்ரோலரு, சிப்பு, இதெல்லாம் ப்ரோக்ராமபிள். இது எப்படி ப்ரோக்ராம் செய்யப்பட்டதுன்றதையாவது நீங்க பாத்தீங்களா? அது சரியா ப்ரோக்ராம் செய்யப்பட்டதுன்றதுக்கு என்ன எவிடன்ஸ்? அதையே பார்க்காம எப்படி நீங்க வந்துட்டு இது சரியா நடக்கும்னு நீங்க ஒரு முடிவுக்கு வரீங்க? ஒரு சாதாரண ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் முதலாண்டு படிக்கக்கூடிய என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு போயிடுவான்னு இதெல்லாம் போதாதுன்ட்டு நீங்க அவ்வளவு உயர்ந்த நிலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த நாடு கேட்கக்கூடிய வெளிப்படைத்தன்மையுடனான ஒரு வாக்குப்பதிவை ஏன் உங்களால செய்ய முடியல அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை கேட்டுட்டு பதிலை பெற்று தீர்ப்பை சொல்வதற்கு பதிலா எல்லாத்துக்கும் ஆமாம் போட்டுட்டு ஒன்னே ஒரு இடத்துல மட்டும் சொல்றாருங்க. அதாவது நீதிபதி சஞ்சீவ் கண்ணா சொல்றாரு, இந்த கட்டாய விடுற சீட்டுகளை எண்றதுக்கு பல்வேறுபட்ட காரணங்கள்லாம் சொன்னாங்க. ஒண்ணு பின்னாடி ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும், சின்ன சின்னதா இருக்கும், ஏன் நல்லா பெருசா வைக்க வேண்டியதானே? இப்படி எல்லாம் காரணம் சொல்லுது தேர்தல் ஆணையம். அதை மட்டும் ஒரு மெஷின், எலக்ட்ரானிக் மெஷினை டிவைஸ் பண்ணி எண்ண முடியுமான்னு பாருங்க. அதுவும் சஜஷன், அதுலயும் ஒரு கட்டாயம் கிடையாது. என்ன சொல்ல போகுது தேர்தல் ஆணையம்? ஆமாமா நீதிமன்றம் சொல்லுச்சு, ஆனா எப்போன்னு சொல்லல, அதை நாங்க எப்ப வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்ல போகுது. படிச்சவன் அயோக்கியனா இருக்கிற நாடு இது. இதுல ஏதாவது ஒரு டைரக்ஷன் இல்லைன்னா ஏதாவது நடக்குமா? டைரக்ஷனே கொடுக்காத ஏன் ஒரு சஜஷனை கொடுக்குறீங்க? ஆக நீங்க என்ன பண்றீங்க? இந்த நாட்டினுடைய ஆட்சியாளனும் இந்த நாட்டுடைய தேர்தல் ஆணையமும் கைகோர்த்து செய்யக்கூடிய ஒரு மோசடிக்கு ஒரு நேர்மை முத்திரையை குத்தி இருக்கிறது இந்திய உச்ச நீதிமன்றம். அவ்வளவுதான். ஊடகங்கள் போடலாம், எல்லாம் பேசலாம், ஆனா நடக்கிற ஃப்ராடு நடந்துகிட்டு தான் இருக்க போகுது. எவ்வளவு இப்ப நடந்த தேர்தல்ல அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய 14 தொகுதிக்கு நடக்கல, ஒரு சில தொகுதிகள் தான் நடந்துச்சு. 19ஆம் தேதி வாக்குப்பதிவு. அதுல 150 மெஷின் சிஸ்டம் அப்படியே 3த்தையும் சேர்த்து மாத்தி இருக்கிறாங்க. இதுல கருத்துல எடுத்துக்க மாட்டீங்களா? எப்படி ஒரே இடத்துல ஒரே மாநிலத்துல 150 மிஷின் வரைக்கும் எப்படி அது வந்துட்டு என்ன சொல்றது, குளறுபடி எப்படி ஆச்சு? அது என்ன குளறுபடி? அதையாவது கேட்டீங்களா? ஏன் குளறுபடி ஆகுதுன்னு அது கேட்டீங்களா? எவ்வளவு தூரம் மார்க் ட்ரில்ல, மார்க் இதுல அந்த டெஸ்ட் பேலட்ல எத்தனை முறை வந்துட்டு ஏதாவது ஒரு வேட்பாளருக்கு அதிக ஓட்டு ஓடுது, அது எப்படின்னு அது கேட்டீங்களா? எல்லாம் ப்ரோக்ராம்னா நல்லா செய்யப்பட்டிருக்கோம். அந்த மைக்ரோ கண்ட்ரோலரான நம்ம வந்து சந்தேகப்பட வேணாம். எந்த அடிப்படையில் சொல்றீங்க? அதுல அங்க சரியா இருந்ததுன்னா ஏன் ரிசல்ட் இப்படி வருது? எனவே எதை பத்தியுமே பார்க்காத, அப்படியே ஒரு பிளைண்டா கண்ணை மூடிக்கிட்டு தேர்தல் ஆணையத்தை அங்கீகரிச்சு ஒரு தீர்ப்பை வழங்கி, இதாண்டா ஜனநாயகம், நீங்க ஒத்துக்கினா ஒத்துக்குங்க, இல்லாட்டி போங்க அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. கடைசியா போற பாருங்களேன். ஐ கன்க்ளூட், இவர் சொல்றாரு சஞ்சீவ் கண்ணா, ஐ கன்க்ளூட் வித் த ஹோப் அண்ட் ட்ரஸ்ட், எதிர்பார்ப்பு நம்பிக்கையோட சொல்றேன், த சிஸ்டம் இன்வோக்டு ஷல் நாட் ஃபெயில் த எலக்டரேட், ஷல் நாட் ஃபெயில் த எலக்டரேட். ஏன் அதை நீங்க சொல்லணும்? why do you want to have a hope and a trust on the system? இப்படி ஒரு சொல்லு வரலாமா? shall not fail the electorate and the mandate of voting public shall be fully reflected in the votes cast and counted. இதான் எங்களோட பிரேயரு. மக்கள் அளிக்கக்கூடிய ஓட்டு அவருடைய எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பாக தீர்ப்பாக இருக்க வேண்டும் என்பதுதானே நாங்க கேட்டது. இருக்க வேணும்னு சொல்லிட்டு அதற்கான காரணங்களை சொல்லலையே, நீங்க அடிப்படைகளை சொல்லலையே. ஆனா என்ன வேணா தேர்தல் முடிச்சிட்ட உடனே யார் இதுல தோத்து போயிட்டாங்களோ அவங்க வந்துட்டு தோத்து போயிட்டாங்களோ ஏதோ ஒருத்தர் போயிட்டு அவங்க கேட்கலாம், இது ஒப்பிட்டு முடிவு அறிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் நிக்கலாம். அதுக்கு என்ன செலவாகுதோ அந்த செலவு வந்துட்டு வேட்பாளர் தான் எடுத்துக்கணும். சிம்பிள் லோடிங் யூனிட் வந்துட்டு பத்திரமா பார்த்துக்கணும். ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க? சிம்பிள் லோடிங் வந்துட்டு சரியா செய்யப்பட்டதா அப்படின்றத பின்னாடி வெரிஃபை பண்றதுக்கு அதானே. அப்போ உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குதானே அர்த்தம்.
ஏன் இந்த சிம்பிள் லோடிங் யூனிட்டை வந்துட்டு 45 நாள் அப்படியே வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? முடிஞ்சு போச்சுல அதனுடைய வேலை. அப்பயே அதை வைக்கணும்ன்றீங்க. அப்போ ஸ்டில் யூ ஹாவ் அ டவுட். அப்போ சந்தேகங்களினுடைய அடிப்படையில எதையும் நம்ம தீர்மானிக்கவே முடியாது அப்படின்றீங்களே, அப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க? எனவே இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் கூட, அதாவது என்னோட பேசுற ஒருத்தர் சொன்னாரு, ஐயா நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டேன், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, இவங்கெல்லாம் ஹேண்ட் இன் கிளவ், கையும் கையுறையும் போல நல்லா பொருந்துவாங்க. நீங்க நடுவில் வழங்கப்பட்ட சில தீர்ப்புகள்லாம் எதிர்த்து வருது அப்படின்றதுக்காக நீங்க என்ன பண்றீங்க? ஆஹாஹா இந்த நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க. மன்னிச்சிடுங்க ஐயா, அப்படியே கரெக்டான அவங்களோட டிசைன் படி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. டிசம்பர் 3ஆம் தேதி தீர்ப்பு வந்துச்சு, 5 மாநில தீர்ப்பு. 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா 370 நீக்கிறாங்க. எந்த விதமான சரியான சட்ட அடிப்படையில் இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு அது பண்ணுது. அதுக்கப்புறம் என்னென்னவோ தீர்ப்பெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த இவங்க கொடுத்த ஒரு தீர்ப்பை வந்துட்டு அவங்க சட்டத்தின் மூலமா மாத்துறாங்க. யாரு? தேர்தல் ஆணையர்களை யார் தேர்வு செய்வது என்கின்ற பேனல்ல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இருந்த இடத்தை நீக்கிடுது மோடி அரசு. அப்படி இருந்தும் அதெல்லாம் பத்தி தலையிட முடியாது அப்படி சொல்லிட்டு அது ஒதுங்கிக்குது. செய்யற மாதிரியும் செய்யுது, ஒதுங்குற மாதிரி ஒதுங்கிக்குது. அப்புறம் என்ன பண்ணுது? இந்த தேர்தல் பத்திர முறைகேடு தொடர்பா ரொம்ப பயங்கரமா ஸ்ட்ராங்கா பண்ணுது. இதெல்லாம் பார்த்து நீங்க ஏமாறுறீங்க. இதோ இப்ப அடுத்த வழக்குல பாருங்க, உங்களை கவுக போறாங்க. ரொம்ப அழகா கவுத்துட்டாங்க. எங்களை இல்ல, ஜனநாயகத்தை. இப்ப என்ன இருக்குது? இப்போ என்ன ஆப்ஷன் இருக்குது? நமக்கு நல்லா தெரியும் இவிஎம் பெரிய மோசடிட்டு. 400 சீட்டு 370 சீட்டு சொன்னவர் ஏன் இப்ப சைலண்டா இருக்கிறாரு? சொல்லுங்க. திடீர்னு வெளிநாடுகள் சதி செய்கின்றன அது இதெல்லாம் சொல்றாரு. எதை வச்சு சொல்றாரு மோடி? ஆக இந்த அச்சத்தின் காரணம் எல்லாம் என்னது? ரெண்டாவது முக்கியமான ஒரு விடயத்தை சொல்றேன். ஏதோ இதுக்கு மாதிரி இவிஎம் மோசடியை வச்சே தான் அவங்க ஜெயிச்சிருவாங்க, அதனால இவர் வந்துட்டு இப்படி பேசுறாரு, அது கிடையாது. இதையும் தாண்டி மக்களுடைய ஆதரவு பலமாக பெருகினால் அது உங்களுடைய இவிஎம் மோசடியையும் தாண்டி மாற்றத்தை ஏற்படுத்த வல்லது அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அதே இடத்துல தான் மோடி பயப்படுறாரு அப்படின்றது எங்களுக்கு தெரியும். தெரியாம ஒண்ணும் இல்லை. அதனால்தான் நாங்க சொன்னோம், மக்களே வாக்களிக்காம இருக்காதீங்க, வாக்கு போடுங்க, கட்டாயம் வாக்கு போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, பதிவு அதிகமா ஆச்சுன்னா, எதிர்வாக்குகள் அதிகம் விழுந்துச்சுன்னா இந்த மெஷின் வச்சு பண்ற சதியை விட தாண்டி முன்னாடி நிற்கும் அப்படின்றதெல்லாம் தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நமக்கு தெரியும். கர்நாடகா எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். கர்நாடகாவில் வந்துட்டு இவிஎம் வச்சு குளறுபடி பண்ணலையா? பண்ணாதான் 36% ஓட்டு வாங்கினாங்களா? இப்ப பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தான் அவங்க கூட்டணி சேர்றாங்களா? மதச்சார்பற்ற ஜனதாதளோட எல்லாம் தெரியும். ஆனா இதையும் தாண்டி தீர்ப்பு வரலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு அடிப்படையை கேட்கிறேன். ஒரு வாக்காளன் பதிவு செய்யக்கூடிய வாக்கு அவன் யாருக்கு விரும்பினாலும் அந்த கேண்டிடேட் கணக்கில் போச்சுன்றதுக்கு ஒரே அத்தாட்சி விவிபேட் ஸ்லிப்பு தான். அதை எண்ணி முடிவை அறிவிக்கிறோம், அவ்வளவுதான் கேட்டோம். முன்னாள் தேர்தல் ஆணையர் என்ன சொல்றாரு? எஸ் வை குரேஷி இன்னைக்கு கோபால்சாமி வர மாதிரி பேசுறாரு. அவளெல்லாம் அப்படிதான் பேசுவா, அப்படிதான் சொல்லுவான்றாரு இவரு. அவங்கெல்லாம் யாருன்ற என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியும். நான் என்ன கேட்கிறேன், மக்கள் கேட்கறாங்க எண்ணி அறிவி அப்படின்னு. எண்ணி அறிவிச்சுட்டு போ, உனக்கு என்ன கஷ்டம்? கூடுதலா 2 மணி நேரம் ஆகுது, ஆகட்டும். 12 மணிக்கு வரக்கூடிய தேர்தல் முடிவு 2 மணிக்கு வரப்போகுது, வரட்டும். அவ்வளவுதானே. இதுக்கு ஏன் நீ தயங்குறன்னு ஏன் தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்கல நீ? அதான் இந்த ஜட்ஜி மேல இந்த ஜட்ஜிகள் மேல வந்துட்டு எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் தான். இதை ஏன் நீ செஞ்சுட்டு போக கூடாது? அதெல்லாம் ஒட்டுச்சுன்னா பாத்துக்கிறலாம், ஒட்டாத மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எடு அப்படி சொல்லலாம்ல. ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும், அப்படி இதாகும் அப்படிலாம் ஏன் எல்லாத்தையும் ஒத்துக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு தெரியும் இது முழுமையா என்ன இவிஎம் மோசடியும் இதுக்கும் அதுக்கும் ஏற்படுற முரண்பாடு, அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியாது, அதன் மூலமா அந்த சிஸ்டமே ஒழிக்கப்பட்டு விடும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எனவே என்ன பண்றீங்க, ஏதாவது ஒரு மிஷினை பாருங்க, ஓட்டிக்கிச்சுன்னா அதை வந்துட்டு பிரிக்கிற மிஷின்லாம் இருக்குதா என்ன? எண்ணும் போது ஓட்டிக்கிச்சுன்னா ஒன்னோட ஒண்ணு, அப்ப என்ன பண்ணும்? என்ன ஏமாத்துறீங்க நீதிபதி அவர்களே?
உங்களாட்ட எவ்வளவு நீதிபதிகளை பார்த்துட்டு அந்த நாடு. அதனால இதற்கு மேல் மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். தங்களுடைய உரிமை தொடர்பாக மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனா ஒண்ணு நான் நீதிமன்றத்துக்கு சொல்றேன், எதிர்காலத்தில் இந்த குளறுபடிகளின் மூலம் ஏதாவது எதிர்விளைவுகள் ஏற்பட்டால் அதற்கு நீதிமன்றம் இன்று அளித்த தீர்ப்பும் ஒரு காரணமாகும் என்பதை நீங்களும் பொறுப்பேற்க வேண்டும். தோழர்களே, இப்படிதான் இருக்கும். அந்த சொன்னார்ல, எல்லாம் அவங்களுடைய ஸ்கீம் படி தான் நடந்துட்டு இருக்குதுன்னு. அதான் வரட்டும், எதிர்கொள்ள வேண்டும். யாரும் உட்கார்ந்துட போறதில்லை. அந்த மக்களினுடைய மகத்தான அந்த உரிமையை நிலைநாட்டுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.